ஓம் சாய்ராம். அன்பு குழந்தையே, என் மீது வைக்கிற நம்பிக்கையால், உனது உறுதியான பக்தியால் நீ வேண்டிக் கொள்ளும் அனைத்தும் உனக்கு கிடைக்கும் என்பதை அறிந்து கொள். கிடைக்க தாமதமாகலாம், ஆனால் தப்பாது. எப்போதெல்லாம் நம்பிக்கையை இழக்கிற நேரம் வருகிறதோ அப்போதெல்லாம் என்னை நினைத்துக்கொள். இன்னும் நான் தீவிரமாக உன்னை நம்புவேன் என சொல்லிக்கொண்டு முன்னிலும் முனைப்பாக பிரார்த்தனை செய். தீவிரமாக போராடு. எப்படிப்பட்ட மோசமான நிலையையும் எதிர்கொள்ள தயாராக இரு. என் மேல் பாரத்தை போட்டு உனது இலக்கை அடைவதற்கு புதியதாக செயலை துவங்கு. உன் பக்கத்தில் இருக்கிற நான் அதற்கு மேல் ஆக வேண்டியதை பார்த்துக் கொள்கிறேன். பொறுமையை யார் கையாள்கிறாரோ அவருடன் தான் இருப்பதாக பாபா எப்போதும் சொல்லி வந்தார். ஆனால் உங்களால் இயன்றவரை எதிர்மறையான சூழ்நிலைகளிலிருந்து விலகி நிற்பது நன்று. அவரை வேண்டி நின்றால் உள்ளிருந்த வண்ணமே அவர் நல்வழி காட்டுவார். பயனற்ற விவாதங்களிலும் சச்சரவுகளிலும் வீணாக்காமல் உங்கள் பொன்னான நேரத்தை சேமித்து வைத்து பாபாவின் சேவைக்கு என ஒதுக்குங்கள். ஊரும் பெயரும் இல்லாத சாயி அளவு கடந்த மகிமை வாய்ந்தவர். கடைக்கண் பார்வையால் ஆண்டியையும் அரசனாக்க வல்லவர். தனது பக்தனின் எல்லா காரியங்களையும் முன்னின்று நடத்துபவர் அவரே. அதே சமயம் எந்த விஷயத்திலும் சம்பந்தப்படாதவர் போல் தோன்றுகிறார். அவர் எவர்களுக்கெல்லாம் கிருபை செய்ய விரும்புகிறாரோ அவர்களிடமெல்லாம் பலவிதமான மாறு வேஷங்களில் தோன்றுகிறார். கணக்கற்ற அற்புதங்களை திட்டமிட்டு நிறைவேற்றுகிறார். அவரை தியானித்தாலும் பிரேமை பொங்கும் பஜனையாலும் அணுக முயல்பவர்களுடைய தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றி அவர்களை பாதுகாக்கிறார். இந்த உடல், மனைவி, மக்கள், மனை, செல்வம், வாழ்க்கை நிரந்தரம் என்று வாழ்பவன் அறிவில்லாதவன். கடந்த காலம் திரும்பி வராது. நிகழ்காலத்தை நினைக்க முடியாது. ஆகையால் உடல் திடமாக உள்ள பொழுதே தர்மங்களை செய்ய வேண்டும். எந்த நாள் புண்ணியம் செய்யாமல் கழிக்கின்றோமோ அந்த நாள் நம் வாழ்க்கையில் வீணாக கழிந்த நாள் என்று நினைக்க வேண்டும். நான் உன்னோடு தானே இருக்கிறேன். நடப்பவற்றை நான் பார்த்து கொள்கிறேன். விரதம் என்ற பெயரில் பட்டினியை விட்டுவிடு. பிறரை விட எனது குழந்தையாகிய நீ மிகவும் வித்தியாசப்படுகிறாய் என்று பிறர் உன்னை பாராட்டும் வகையில் இருக்கும் உனது நடவடிக்கைகளால் நான் மகிழ்ச்சியும் பூரிப்பும் அடைகிறேன். பிரார்த்தனை செய்ய வேண்டிய அவசியமில்லை. உன் கவனம் என் மீது இருக்கட்டும். நான் உன்னை கவனித்துக் கொள்கிறேன். பக்தன் தன் முன்னிலையில் இருந்தாலும் நூற்றுக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருந்தாலும் பாபாவின் அன்பின் வேகமும் சக்தியும் ஒன்று போலவே இருக்கும். அவரது திருவருள் வெளிவருவதற்கு பக்தன் முறையாக பிரார்த்தனை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஒருவர் பாபாவின் அருளொளி வீசும் வட்டத்தினுள் நுழைந்து விடட்டும். அதாவது பாபா மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைக்கட்டும். பின்னர் எங்கே அலைந்து திரிந்தாலும் தமது ரட்சிக்கும் தன்மையான கிரணங்களை பொழிந்து அருள் புரியும் ஷீரடி இறைவனின் சக்தியை உணர முடியும். பாபா உடலுடன் வாழ்ந்த காலத்தில் ஷீரடியில் அமர்ந்தவாறு தனி ஒருவராக பம்பாய், பூனா உட்பட நாட்டின் பல்வேறு பாகங்களை எங்கும் உள்ள ஆயிரக்கணக்கான பக்தர்களின் தேவைகளையும் நல்வாழ்வையும் பாபா கவனித்து வந்தது நன்கு விளங்கியது. இன்றும் நம்பிக்கையுடன் அழைக்கும் பக்தன் முன் பாபா தோன்றுகிறார். இதுவே தெய்வீகத்தின் அறிகுறி. உன் கவனம் என் மீது இருக்கட்டும். நான் உன்னை கவனித்துக் கொள்கிறேன் என்று
பாபா கூறியுள்ளார். தமது சிந்தனை எல்லாம் பாபாவை பற்றியதாக இருக்கும் போது மற்ற எதை பற்றியும் பக்தன் கவலை கொள்ள தேவையில்லை. இன்று இரவு சாயியை தியானித்து நல்ல வழி காட்டும்படி வேண்டிக் கொண்டு உறங்குங்கள். கனவில் போதனை கிடைக்கும். அதன்படி நடந்து கொள்ளுங்கள். பிரச்சனை தீரும். உன்னை நாடி வரும் மனிதரையோ உயிரினத்தையோ வரவேற்று உபசரியுங்கள் என்பாராம் பாபா. ஏதோ ஒரு தொடர்பு இருப்பதால் தான் அவர்கள் வருகிறார்கள் என்றுரைப்பாராம். தாகத்திற்கு நீரும் பசித்தோருக்கு ரொட்டியும் உடுத்த ஆடையும் அளியுங்கள். கடவுள் மனம் மகிழ்ந்து உங்களை வாழ்த்துவார் என்பாராம் பாபா. உங்களிடம் அவதூறு பேசுபவர்களிடம் வெறுப்பை காட்டாதீர்கள். பொறுத்து கொண்டால் உங்களுக்கு மகிழ்ச்சியே கிட்டும் என்பாராம் பாபா. உலகமே தலைகீழே சுழன்றாலும் நீங்கள் இருக்கும் இடத்தில் இருங்கள் என்பாராம். உங்களை சுற்றி நடப்பதை அமைதியுடன் கவனியுங்கள் என்பாராம். எனக்கும் உங்களுக்கும் இடையே இருக்கும் சுவரை உடையுங்கள், அப்போது பாதை தெளிவாகும் என்று சொல்வாராம். எல்லோருக்கும் இறைவன் ஒருவனே எசமானன். அவர் செயலே அற்புதமானது, அலாதியானது. இறைவனை பணிந்து வேண்டினால் எல்லா நலமும் கிட்டும் என்பாராம் பாபா. அவர் நமக்கு எது நல்லதோ அதையே செய்வார் என்று நம்புங்கள் என்பாராம். நாம் எந்த செயலை செய்தாலும் குருவிற்கு அர்ப்பணம் செய்ய வேண்டும். குருவும் இறைவனும் ஒன்றே. நினைப்பு நடப்பு யாவிலும் பாபாவை எண்ணியே செய்தால் கனவிலும் நினைவிலும் பாபாவின் உருவமே தோன்றும். இச்சைகள் மறைந்து அவரிடம் ஒன்றி விடுவோம். மனம் நிம்மதி அடைந்து சுகமாக வாழலாம். உன் போக்கை நான் எப்போதும் கவனித்துக் கொண்டிருக்கிறேன். எனக்கு தெரியாமல் எதுவும் இருக்க முடியாது. எனக்கு தெரியாமல் எதுவும் நடக்கவும் நடக்காது. நான் எங்கோ தூரத்தில் இருக்கிறேன் என்ற உன் எண்ணத்தால் உனக்கு பயம் உண்டாகிறது. அப்படிப்பட்ட எண்ணத்திற்கு இடம் கொடுக்காதே. சுமப்பவன் நான், அதாவது சாய்பாபா. நீ நடப்பவன் மட்டுமே. உனக்குரிய கஷ்டமான நேரத்தில் கஷ்டத்தை நினைக்காமல் என்னை நினைத்து பார். அந்த கஷ்டமே தெரியாமல் நான் உன்னை வெளியில் கொண்டு வந்து விடுவேன்.